ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 கேடிஎம் முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Meheru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Meheru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை. ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய 21ஆம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும். மீன ராசிக்கு விகாரி தமிழ் வருடப்பிறப்பு பலன்கள். காலம் 14/4/2019 முதல் 13/4/2020 வரை. இதனுடன் குரு வக்ர பலன்களும் சனி வக்ர பலன்களும்
விபரீதங்களை ஏற்படுத்தப் போகும் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை பலன்களும், கன்னிச் செவ்வாய் கடலும் வற்றும் பலன்களும், குரு பெயர்ச்சி பலன்களும், குரு அதிச்சார பலன்களும், சனி பெயர்ச்சி பலன்கள் ரீதியாகவும் என்னென்ன பலாப்பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெளிவாக விளக்கமளிக்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது மீனராசி நண்பர்களுக்கு தமிழ் வருடமான விகாரி வருடத்திற்கான ஒரு வருட காலத்திற்கான முக்கிய கிரக நிகழ்வுகளை பற்றி கூற இருக்கின்றேன். பொதுவாக இப்பொழுது உங்களுக்கு ஓடி போனவனுக்கு 9 குரு என்பதை போல் 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறது. இந்த விகாரி வருட பிறக்கும் காலம் 14/4/2019 மதியம் 2:09 மணி முதல் பிறகு 13/4/2020 இரவு 8:21 PM வரையிலும். ஆருட லக்னம் கடகமாக வந்திருக்கிறது. அது 14/4/2019 மதியம் 2:09 மணிக்கு கணிக்கப்பட்டது. ஆருட லக்னம் கடக லக்னம், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், 2ஆம் பாதம். பிறகு கிரக அமைப்பில் கூறிவிடுகின்றேன். அந்த கடக லக்னமான ஆருட லக்னத்திற்கு 6லே சனி, குரு, கேது, 8லே சுக்கிரன், 9லே புதன், 10லே சூரியன் திக்பலம், 11லே செவ்வாய், 12லே ராகு. உங்கள் மீன ராசிக்கு ஆருட லக்னம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வந்ததால் இந்த விகாரி வருடம் உங்களுக்கு மிக சிறந்த அற்புதமான செல்வ ஏற்றம் பெற்ற செல்வ வளம் மிக்க ஆண்டாக அமையும். அதில் சந்தேகம் வேண்டாம். உங்கள் ராசிக்கு 3லே செவ்வாய் இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. உங்கள் ராசிக்கு பிறகு 4ஆம் இடத்தில் ராகு, நெஞ்ச சுத்தின பாம்பு. நீங்கள் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் காரியம் கரெக்டாக நடக்கும். 5லே பூர்வ புண்ணிய ஆட்சி. பிறகு 9ல் குரு இருக்கார். அவர் இப்போ வருடம் பிறக்கும்போது 10ல் குரு பதவி பறிப்போகும்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 22/4/19 மேலே நிலைமை மாறிடும். பிறகு இதைக்கு நான் 7 நிலைகளில் உங்களுக்கு பலன்களை கூறுகின்றேன். குரு வக்ரம், சனி வக்ரம், மிதுன செவ்வாய், தனுசு சனி சமசப்தம பார்வை, பிறகு கன்னி செவ்வாய் கடலும் வற்றும். பிறகு அந்த செவ்வாய் கண்ணியிலிருந்து சனி செவ்வாய் பார்வை ஏற்படுகிறது 4/10, அதற்கான பலன். பிறகு குரு பயிற்சி பலன், பிறகு சனி பயிற்சி பலன், பிறகு குரு அதிச்சார பலன் 2020. இப்பொழுது முதலில் குரு வக்ர பலனை பற்றி கூறுகின்றேன், குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். இது நடக்கக்கூடியது உங்களுக்கு. அதற்கு முன்பு இந்த குரு பார்வை உங்களுக்கு ராசிக்கு பதிகிறது, 3ஆம் இடத்திற்கு பதிகிறது, 5ஆம் இடத்திற்கு பதிகிறது. இதன் பலன் கூறிவிடுகின்றேன். குரு பார்வை பலன். இந்த குரு உங்கள் ராசியை பார்த்ததால் மதிப்பு மரியாதை இன்றைக்கும் உங்களுக்கு இந்த குரு பலன் இருக்கும் வரை குறையாது. நினைத்ததை சாதித்து விடலாம். 3ஆம் இடத்தை பார்த்ததால் சகோதர வகையிலே சில லாப நலன்களை நீங்கள் அடைய பெறுவீர்கள். பிறகு 5ஆம் இடத்தை பார்த்ததால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த காலத்தில் குழந்தை பிறக்கும். பிறகு குரு வக்ரம் என்பது உங்களுக்கு 10/4/2019 முதல் 11/8/2019 வரை இந்த காலகட்டமாகப்பட்டது. உங்களுக்கு 9லிருந்து குரு வக்ரம் பெறுவதால் 8ஆம் இடத்து பலனான அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி போன்ற பலன்களை ஏற்படுத்தும். பிறகு சனி வக்ர பலன் என்பது உங்களுக்கு 10ல் இருந்த சனி வக்ரம் பெறும்போது 9ஆம் இடத்து பலன் ஏற்படும். அந்த காலம் 30/4/2019 முதல் பிறகு 10/11/2019 வரை. அந்த காலம் எல்லாமே உங்களுக்கு தந்தையின் உடல்நலத்தை பாதிக்கும், உங்கள் பாக்கிய சீர்கேடுகளை ஏற்படுத்தும், பிறகு பண விரயங்களை தரும். அடுத்தது மிதுன செவ்வாய், தனுசு சனி சமசப்தம பார்வை என்பது உங்கள் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு ஏற்படும். பிறகு உங்கள் உடல் நலத்திலும் கவனம் தேவை, உங்கள் சகோதர வகையிலும் கவனம் தேவை. உங்கள் தந்தைக்கு சில பேருக்கு கர்மம் செய்யலாம். கர்மகாரகன் ராசிக்கு 10ல் அமர்ந்ததால் செவ்வாய் சனி வருவதால் தந்தைக்கு அறுவை சிகிச்சைகள், அதற்காக ஒரு தொகையை நீங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். பிறகு கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்று அந்த பலன் வருகிறது. அந்த காலம் குறிப்பிடுகிறேன். பிறகு இந்த மிதுன செவ்வாயின் காலத்தை நான் கூறுகின்றேன், குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். 7/5/2019 முதல் 22/6/2019 வரை மிதுன செவ்வாய், தனுசு சனி. உடல்நலத்தில் கவனம் தேவை தேவை தேவை. பிறகு கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் காலம் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். அது 25/9/2019 முதல் பிறகு 10/11/2019 வரை. இந்த காலகட்டமும் உங்களுக்கு தொழில், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை போன்ற விஷயங்களில் இடர்பாடுகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக குரு பயிற்சி பலன் வருகிறது. 4/11/2019 முதல் 19/12/2020 வரையிலும் உங்களுக்கு 9ல் இருந்த குரு 10க்கு போதால் 10ல் குரு பதவியை பறித்துவிட்டு வேறொரு பதவியை கொடுக்கும். கவலை வேண்டாம். பிறகு 2020 ஜனவரி 24ஆம் தேதி சனி பயிற்சி. உங்களுக்கு 10ல் இருந்த சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் தொழிலில் பெரிய லாபத்தை பார்த்து விடுவீர்கள். அது உங்களுக்கு அற்புதமான விஷயம். பிறகு உங்களுக்கு 2020 மார்ச் 29/3/2020 பிறகு உங்களுக்கு 1/7/2020 வரையிலும் அதிச்சார குரு 10ல் இருந்த குரு பதவியை பறிபோக வைத்தவர் மீண்டும் 11ஆம் இடத்துல போய் லாபத்தை தந்து மீண்டும் வேறொரு பதவியை கொடுத்து விடுகிறார். அதுவும் மிக அற்புதமான
பலன். ஆக இந்த விகாரி வருடத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 170% நன்மை பலன்களாகவும் தீமை பலன்கள் வெறும் 30% மாத்திரமே உண்டு. ஆக குரு பார்வை பலன் ரீதியாகவும் கூறிவிட்டேன். பிறகு குரு வக்ரம், சனி வக்ரம், மிதுன செவ்வாய் தனுசு சனி, பிறகு கன்னி செவ்வாய் தனுசு சனி, பிறகு உங்களுக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு அதிச்சாரம், இப்படி 7 நிலைகளிலும் நான் கூறிவிட்டேன். இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான மீனராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள். நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.